நவராத்திரி டே 3 காலையிலேருந்தே ரியா குட்டி கார்ன் கேட்டுட்டு இருந்தா. இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா டே டைமில் சுத்தமாக நேப் எடுக்கிறதில்ல. ரொம்ப ரேராக எப்போயாவது ஒரு நாள் ஆஃப்டர்நூன் வந்துட்டு தூங்குவா. சாயந்தரம் வந்து ஒரு 7:30 to 8க்குள்ளாரையே வந்து தூங்கிடுறது. ஸோ அவளுக்கு எப்பயுமே சாப்பாடு ஊட்டிடுவேன் ஒரு 6:30 7 போல். அப்படியே பூஜைக்கு முன்னாடி நிலன் குட்டிக்குமே ஃபீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் பயங்கர பிஸியாக இருக்கும். 2 பேட்சாக நம்ம வந்து ஆர்டர் டிஸ்பேச் பண்ணுறோங்க. காலையில் ஒரு டைம் அண்ட் ஈவினிங் ஒரு டைம். ஸோ கரெக்டாக அந்த அண்ணா வந்துடுவாங்க. அதுக்குள்ளார பார்த்துட்டிங்கன்னா பேக்கிங் ஒர்க்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் என் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். சில நாளைக்கு அம்மாவுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட மெட்டர்னிட்டி லான்ச் வேர் மட்டும் இல்லைங்க, ஃபீடிங் ஜிப் டைப் குர்த்தீஸுமே அவைலபிளாக இருக்குங்க. அன்றைக்கி அதுவுமே கொஞ்சம் டிஸ்பேச் இருந்துச்சு. பாப்பு குட்டிக்கு ஃபஸ்ட்டு நிலன் குட்டிக்கு இப்போ போட்டிருக்க மாதிரி அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் தாங்க போட்டிருந்தோம். ஒரு நாள் அவளே ஒரு வளையலை கழட்டி கையில் கொடுத்துட்டா. சரி இன்னி கோல்டு போட்டிருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளி வளையல் வாங்கி போட்டு விட்டுருந்தாங்க. அதில் ஒன்று எங்கே தொலைச்சான்னு தெரில, ஒன்று பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். சரி பூஜை பண்ணுற போது வெறுங்கையாக இருக்கேன்னு போட்டு விட்டேங்க. இனி எவ்வளோ நேரத்துக்கு அது கையில் இருக்குன்னு தெரியாது, நம்ம பத்திரமா திரும்ப வாங்கி வச்சுக்கணும். டே 3 நவராத்திரி பூஜை ரொம்ப சூப்பராக திருப்தியாக பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க இந்த சாரீ நம்ம ரியா புட்டிக்கில் அவைலபிளாக இருக்குங்க. தீபாவளி ஆஃபர் ப்ரைஸாக 849 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.